ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கொஞ்சம் வீட்டுக்கு முன்னால் கொஞ்சம் இடத்துல வந்து கார்டனிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கார்டனிங்னோடையுமே ரொம்ப பெருசாக அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்ம டெய்லி யூஸ்க்கு நம்மளுக்கு சமையலுக்கு தேவைப்படுற மாதிரி காய்கறிகள், அதுக்கப்புறமா வந்து பூச்செடிகள் இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி உள்ளது தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதோ இல்லையோ, எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் வந்து என்னோடய டவுட்ஸ் நிறைய இதை வந்து கிளியர் பண்ணணும். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். இது எல்லாத்தையுமே செட் பண்ணுறதுக்காக காலையிலேயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹெல்ப்புக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாற்றெல்லாம் வந்து ரொம்ப அவங்க பயிரிட்டு எல்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ அவங்க தோட்டத்தில் இருந்து தான் இந்த கத்திரி நாற்று வந்து எனக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு 20 செடிக்கு மேலேயே தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே அழகாக பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக பாத்தி மாதிரி கட்டி அதில் வச்சுருந்தாங்க. இப்போ கூட நம்ம கொஞ்சம் வந்துட்டு சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நர்சரியில் வாங்கியிருந்தோம். அது போக நம்ம பழைய வீட்டு பக்கத்தில் வந்து அயர்ன் பண்ணுற ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்ககிட்டையும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கார்டனிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவங்களும் நிறைய சீட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதில் எங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த மாதிரி உள்ளதை மட்டும் கொஞ்சம் இடையில ஊண்டி விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மண் வந்து நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இது வந்து உரம் மண்ணுன்னு சொன்னாங்க. அதாவது கோகோ பிட்டு, அதுக்கப்புறம் செம்மண், தொழு உரம், மண்புழு உரம் இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி செடிக்கு ஃபீட் பண்ணும்போது நல்லா வந்துட்டு ஒரு ஹெல்த்தியாக வளரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் வந்து அன்றைக்கி எல்லாத்துக்குமே போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த செடி பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸுங்க. பார்த்திங்கன்னா இலை மட்டும் பார்த்திங்கன்னா மதம் நிறைய வருது. ஆனால் இப்போ வரைக்குமே ஒரு சின்ன முக்கு கூட வரமாட்டேங்குது. செடி மட்டும்தான் வருது. நல்லா வாசமாக இருக்குது. பட் வந்து மொட்டு வைக்கிறேன்னு, அக்கா நீங்கள் ஒரு தடவை மொட்டு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பூக்கும். அதை நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வரைக்குமே நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா குட்டி பட்டன் ரோஸ் செடிங்க. டெய்லியுமே ஒரு 10 பூ கிட்ட பூத்துரும். ரொம்ப அழகாக பூக்கும். ஒரு 4-5 பூவாச்சும் கன்ஃபார்மாக பூத்துரும். அவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கும் பட்ஸ் எல்லாம். ஸோ அன்றைக்கி அதான் பறிச்சுக்கிட்டு இருந்தோம். ஜாதி பூ பாருங்கள், ஒரு 4 பூ தான் பூத்துருந்துச்சு. அதையும் எடுத்தாச்சு. இந்த மல்லிகைப்பூ செடி வாங்கும்போது இந்த கருந்துளசியும் சேர்ந்து வந்துருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க கருந்துளசி வந்து வீட்டில் வைக்கக்கூடாது, வீட்டுக்கு ஆகாது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு செடி தானேங்க, இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கட் பண்ணலை. அதை சாப்பிடக்கூடாது, பேய் துளசி அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷனும் எனக்கு வேணும். நீங்கள் தான் கண்டிப்பாக சொல்லணும். இந்த சாமந்தி பூ வந்து ஒரு கலர் தான் நான் ஆக்சுவலாக வாங்கினது. பட் வந்து இந்த அவங்க நடவு செய்யும் போதே வந்து இன்னொரு கலரையும் சேர்த்து பை மிஸ்டேக்காக எப்போவாச்சும் அப்படி வந்துருமா. ஸோ அந்த மாதிரி வரும்போது சரி 50 ரூபீஸ்க்கே 2 கலர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதான் எடுத்திருந்தேன். அவங்களே அதான் சூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பூக்கும். அவ்வளோ அழகாக ஒரு சின்ன ஒரு குச்சி தான். அதில் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு பூ கன்ஃபார்மாக பூத்துரும். நான் இருக்க வரைக்குமே டெய்லியும் பூத்துச்சு. எனக்கு இந்த பூவெல்லாம் இப்போ பார்க்கும்போது கூட அவ்வளோ ஆசையாகவும் ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் இருக்குது. இது நம்ம வீட்டுக்கு பின்னால் உள்ள மல்லிகைப்பூ செடி. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்துருச்சுங்க. நல்லா பூத்து பூத்து ஓஞ்சிருச்சு. இது ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்கார்ட்ட வாங்கினது. அதாவது இந்த பாலமேட்டிலேருந்து அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ இதுவுமே இந்த கலர் ரோஸ் வந்து ரெகுலராக ஒரு பூ வந்து பூத்துட்டு தான் இருக்குது. கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வாசமாகவும் இருக்கும். பட் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பட்டன் ரோஸு டெய்லி 4 பூ 5 பூ பூக்குன்னு சொல்லி, அது சுத்தமாக வாசமே இருக்காது. ஆனால் கலர்ஃபுல்லாக பூக்கும், டெய்லியும் பூத்துரும். ஸோ அன்றைக்கி வந்து நான் பறிச்சுட்டு போய் பெரியம்மா அம்மாட்டெலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேயுமே அதே மாதிரி தாங்க. டெய்லியுமே இதே அளவு தான் பூ பூக்குது. ஒரு மல்லிகைப்பூ, 4 ஜாதிப்பூ, ஒரு 5-6 ரோஸு, ஒரு 10 சாமந்தி பூ, ஒரு செவ்வந்தி தான், ஒரு செம்பருத்தி தான். ஆனால் பார்த்திங்கன்னா மனசுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப 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 நிறைவாக இருந்துச்சு. நேற்று தான் சாமந்தி பூ அவ்வளோ கட் பண்ணோம். அடுத்த நாளே பார்த்திங்கன்னா திருப்பி பஞ்சாக நிறைய வந்து பூத்துருச்சு. நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம்னா அந்த வெயிலுக்கு வந்து அப்படியே ஃபேட் ஆயிரும். ஸோ அது வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு நம்ம பறித்து கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் அதான் கட் பண்ணினேன். வாசம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே பாப்பா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் செடியெல்லாம் வந்துட்டு வெளியில், அதாவது நம்ம காம்பவுண்டுக்கு வெளிப்பக்கமாக கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு அதுக்கும் நான் கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கியிருந்தேன். ஒரு 3 வெரைட்டி தாங்க சொன்னாங்க. இது 3 தான் மாடு சாப்பிடாது, மிச்சம் எல்லாமே மாடு கடிச்சு வச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நித்திய கல்யாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு அரளிப்பூ, இன்னொன்று வந்து நந்தியாவட்டை. இது 3 தான் சொல்லி நான் இது 2 வாங்கிட்டேன். எனக்கு நித்திய கல்யாணி கிடைக்கல. ஸோ வாங்கின அந்த 2ஐயும் அதையுமே வெளியில் வைக்கணும். ஸோ அதை அப்படி தனியாக எடுத்து வச்சுருந்தேன்.
ஊரில் இருக்க வரைக்குமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் ஒரு 1 ஹவரும் ஈவினிங்கில் ஒரு 1 ஹவரும் இந்த செடி கூடயே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே எனக்கு ரெகுலர் ரொட்டீன் தான் இது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புல்லெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இங்கே பாருங்களேன், நம்ம விதைச்சதெல்லாம் எவ்வளோ அழகாக வந்து ஒரு 2, 3 நாள்லேயே சூப்பராக வந்து முளப்பு வந்துருச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய், அவரைக்காய், பீக்கங்காய், பாவக்காய் இந்த மாதிரி தான். ஆனால் பாவக்காய் செடி மட்டும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. ஒரு இடத்துல இருந்ததை பிடுங்கி வந்து இன்னொரு இடத்துல வச்சேன். அது பார்த்திங்கன்னா அப்படியே சோர்ந்து போயிடுச்சு. ரொம்ப வருத்தமாயிருச்சு. ஐயோ! அது இருந்த இடத்துலயே விட்டுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இது சின்ன வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து இங்கே இருந்தாங்க. வந்தப்போ இந்த மாதிரி வெங்காயம்லாம் கொஞ்சம் கழிச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் நீ ஊண்டி வை நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாங்க இடையில தான் சும்மா நான் வந்துட்டு வச்சுருந்தேன். அதுவுமே அழகாக வந்துட்டு ஃபார்ம் ஆகி வந்துக்கிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இது வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்கான்னு நினைக்கிறேன். பீக்கங்காவா ஏதோ ஒரு சம்திங் செடி. அதுக்கப்புறம் நிறைய கீரை வகைகள் அப்படியே தூவி விட்டுருந்தாங்க அந்த கீரை விதையெல்லாம். அதெல்லாமே நல்லா படர்ந்து வந்துருந்துச்சு. இதுதான் அந்த பாவக்காய் செடி. ரொம்ப சேடாக போயிடுச்சு, என்னடா இது இப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, அந்த இடத்துலையே இன்னொரு துளிர் விட்டு அதுக்கப்புறம் அது தனியாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ டெய்லியுமே ஒரு 3, 4 பாவக்காய் வரைக்கும் நான் கட் பண்ணுறேன். இப்போ பாவக்காயில் வத்தல் போடுற அளவுக்கு பாவக்காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கான். கேட்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கத்திரிக்காய் செடிலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்ட்ரைட் ஆயிடுச்சுங்க. எல்லாமே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அழகாக வந்துருச்சு. ஒன்றுமே வந்து அந்த வாடி வதங்கின மாதிரி அந்த ஸ்டேஜே கிடையாது. எவ்வளோ வெயில் அடித்தாலுமே நல்லா தளத்தலன்னு, ஏன்னா நான் 2 நேரமே நல்லா தண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் தக்காளி செடி இதுவுமே பார்த்திங்கன்னா அம்மா சமைக்கும்போது அந்த கிச்சன் ஜன்னல் வழியாக த்ரோ பண்ணது ஏதோ சம்திங், அதில் வந்தது தான் அந்த தக்காளி செடி. நான் வந்து வேணான்னு சொல்லி பிடுங்கி போட்டுட்டேன். ஆனால் எங்கள் சின்ன பாப்பா தான் அம்மா இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சாங்க. சரி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நட்டு வைக்கலான்னு சொல்லி ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிளகா விதைகள். நம்ம வந்துட்டு வரும்போது மசால் பொடிக்கெலாம் அரைச்சோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு அந்த கடைசியாக அந்த பாயை போய் உதரும்போது நிறையா வந்துட்டு சீட்ஸ் விழுந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் இப்படி முளைச்சிருக்கு. பாருங்களேன், தக்காளி கன்று வந்து சூப்பராக. இப்போ இதுலலாம் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 1/2 கிலோலேருந்து ஒரு 700 கிராம் வரைக்குமே டெய்லியும் வந்துட்டு பழுத்து நிறைய தக்காளி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னாங்க. அவ்வளோ கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதை பார்க்குறக்கே போயிட்டு வரலாமான்னு சொல்லி கூட ஒரு ஆசை. ஆனால் நம்ம போகிறதுக்குள்ளே எல்லாம் ஓஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய கார்டன் செட்டப்புங்கிறது. சும்மா ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு சும்மா என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன செடிகள் லோ மெயின்டெனன்ஸ் மாதிரி பார்த்து வச்சுருக்கேன். ஸோ வேறு என்ன மாதிரிலாம் செடிகள் வைக்கலாம், வேறு இதெல்லாம் எங்கே வந்து மதுரையிலையோ இல்லை மதுரையை சுற்றியோ எங்கே வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரெகுலர் பேசிக்கில் வந்து அழகாக அவங்க க்ளீன் பண்ணி அவங்களே எல்லாம் பார்த்து வச்சுட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சாங்க அப்படின்னா மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. அதே மாதிரி தாங்க நான் நல்லா வந்துட்டு இந்த செம்மண்ணு தான் அடித்து வச்சுருந்தேன் நிறைய காசு கொடுத்து. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேவர் பிளாக் போடும்போது இந்த சரள மண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கிணத்து மண் அதை கொஞ்சம் போட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பட் வந்து ஒரு லேயர் தான் வந்து இந்த சைடு மட்டும்தான் வந்து அந்த மண் கலந்துருக்கும். மற்றபடி எல்லாமே செம்மண் தான். நல்ல ஒரு கொய்யா தொப்பு மண். அதனால் நல்லா வந்து செடிகள் நல்லா வளர்கிறதுக்கான நல்ல வளமான மண் தான். ஸோ இதுதான் என்னோடய கார்டன் செட்டப்பு. கருந்துளசிக்கு அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மொட்டு வைக்காத அந்த பன்னீர் ரோஸ் செடியையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.